இதுல வந்து அதிகமா போய் எனக்கு காசு அதிகமாக போகல 40 ரூபா கம்மி அதில் கழிச்சு. ஆமா நானே இப்போ 50 ரூபா காசு கொடுக்கணும் கேட்குறேன். டீ வாங்கணும் பால் வாங்கணும் காசு கொடுத்துருப்பாங்க. எப்படி 40 ரூபா தர வேண்டிய கூட 250 ரூபா தான். இந்த அண்ணன் கூட இந்த அண்ணன் கூட நீங்க கொடுத்தது இந்த அண்ணன் கூட சின்ன கூட தான் 250 ரூபா. பேப்பர் மாதிரிக்கே இருக்கு. அந்த வெயிட் கூட 450 ரூபா ஆகணும். பாத்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க. அதான் அதான் எத்தனை நாள் ஆனாலும் எடுத்து வச்சா கூட கூடுதலா இருக்கு போங்க காசு. புள்ள பார்க்க புள்ளக்காரி வேலை வித்துக்க போவாதவா. அது யாரு பாப்பா உனக்கு? என் மருமவா. எவ்வளவு குறைக்க? அதுல நான் 40 ரூபா லாபம் இருக்கு போங்க. பழைய பாத்திரத்துல உங்களுக்கு லாபம் இருக்கும், இல்லாம இருக்காது. அதுக்கு எவ்வளவு குறைக்க முடியும் சொல்லுங்க? ரொம்ப குறைக்கல நாங்களும் வாங்க. கொடுப்பா பொங்கல் என்ன நம்ம தட்டிந்த வீட்டு கிடக்குங்க. என்ன போடுறதா? நல்லா இருந்தாலும் பரவாயில்ல. எவ்வளோ கிலோ 35 ரூபா கிலோ. அப்போ கிலோ சில்வர் வந்து 35 ரூபாய்ண்ணா. ஏன் வேணாங்கிறதெல்லாம் தனியாக விற்க முடியல. நாளே வாங்க மாலாம் வளர்த்துருக்கோம். அந்த மாதிரி லைட்டாக தட்டி மட்டும் தட்டினா பாத்திரத்தில் ஒன்று வேறு ஒன்று போட்டு பெரிய பொண்ணாங்க பாப்பா பிடிச்சிருக்கு. நல்லா பெருசாக இருக்காங்க. 250 ரூபாய்க்கு இருக்கு. எது? அதான் அந்த குண்டா மட்டும் அது 300 ரூபா. அது ஒரு 60 ரூபா 360 ரூபா வேணும். 360 ரூபாய்க்கு உங்களுக்கு அந்த குண்டா எவ்வளோ கப்ப? மூடி மட்டும் 60 ரூபா வருது. ஏங்க அந்த இப்ப குடுத்தீங்களா? அதை விட இது வெயிட் கூட. அதை விட இது வெயிட் கூட. அதை விட இது வெயிட் கூட. அதை விட இது வெயிட் கூடன்னு சொன்னீங்களா? என்னங்க? 60 ரூபா வேணும். 300 ரூபா வேணும். 300 ரூபா வேணும். 300 ரூபா வேணும். 300 ரூபா வேணும். 360 ரூபாய்க்கு இது 60 ரூபாய் கழிச்சிருக்கு. பாக்கி 300 ரூபா. 50 ரூபா தரணும். 50 ரூபாய்க்கு வராது. 50 ரூபாய்க்கு வராது இருந்தாங்க. வேற காசு இல்ல. இதெல்லாம் என்ன பட்டி? 100 ரூபா எடுத்து வாங்க. 100 ரூபா எடுத்து. 360 ரூபா வருது. 60 ரூபா போயிட்டு பாக்கி 100 ரூபா வேணும். இது அதை விட 100 கிராம் வெயிட் போட இருக்கு. வெயிட் கம்மியாக கிடையாது. இது மட்டும் விலை என்னமோ? ரெண்டுக்கும் 360 ரூபா வருது. 360. 60க்கு 60 ரூபா புடவை போயிட்டு 350 ரூபா சொல்லிட்டு இப்போ 360 ரூபாங்கிறீங்க. சரி 10 ரூபாய் குறைச்சிக்கிட்டு பாக்கி கொடுங்க. அப்போ அதுக்கு எவ்வளோ? 100 ரூபாய் 90 ரூபாய் குறைக்க முடியும் சொல்லுங்க. 290 ரூபா போட்டுக்கலாம். எடுத்து வாங்க. 100 ரூபா எடுத்து வாங்க. உங்களுக்கு என்ன வருவாங்க? எவ்வளோ அடிக்க முடியும்? ஏற்கனவே என்ன ஜாமான் எடுத்துருக்கீங்க?
எத்தனை வந்துருக்கு? இங்கே முந்திட்டில் முடிவு ஜாமான் இருக்கு எடுத்துட்டு போயிட்டு அது காது எடுத்துட்டு. கொடுத்து முடிஞ்சுட்டேன். அது பானை கொடுத்துருவாரு பெரிய பானை பெரிய வந்திருக்கு. வியாபாரக்காரவங்கெல்லாம் கூப்பிட்டு வர சாமான் வாங்குறவங்களெல்லாம் சாமான் வாங்குறாங்களா? அதுக்கு 50 ரூபா காசு கொடுத்துருந்தோம். இப்போ அதுக்கு இப்போ 100 ரூபா அது சுத்தமாக நீங்கள் 100 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. 1.5 ரூபாயா? அது பணம் வாங்கினேன்னுச்சு வந்தா சொல்லுமான்னுச்சு. அதான் போய் தூங்கின பொண்ணை எழுப்பிக்கிட்டு வரேன். இந்தாங்க. போதுமில்ல 1.5 1.5 அடிக்கும். 2 படி எடுத்து பணம் ஒரு 50 ரூபாய்க்கு இருக்கு. ஒரு 175 ரூபா. குண்டாகணுமா? எவ்வளோ வரைக்கும் குண்டாகணும்? பெருசாக வேணுமா? போதுமா? இதமாக இருக்கும். இது ஒரு 150, இது ஒரு 175, மொத்தம் 325. நீங்கள் கொடுத்த ஜாமான் எப்படி இருக்கு, நான் கொடுத்த ஜாமான் எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கும்? இது யார்கிட்ட வாங்கிக்க முடியும்? செருப்பு பணமா இருக்கு. பேருக்கு வாங்க இப்போ இருக்கு, நாளைக்கு வந்து 35 வகை காலைக்கு நிறைய இருக்கும். அதனால இது என்ன மொத்தத்துல 650 ரூபா இருக்கு. 325க்கு 20 தள்ளுங்க. 200 ரூபா வராது, 250 ரூபா தான் தருவேன். பார்த்து போங்க, வழுக்குது. ரெண்டரை பிடி வலிக்கும். ஒரு காய்கறி வாங்கிது, காய்கறி 3 பிடி 1.5 பிடி தான். வாங்க சார் வாங்க. இதுதான் 2 பிடி, கொஞ்சம் கூட வலிக்கும். வாமா ஒரு 2.5 பிடி. மழை நினைச்சிட்டு வரேன், போய் வாங்கிட்டு வரீங்க. தெரியாம எப்படி இருக்கும்? தக்காளி இருக்கு, கனக்கிழங்கு இருக்கு, உருளைக்கிழங்கு இருக்கு, மாங்காய் இருக்கு. இது ஒன்றும் 2.5 படிலாம் ஆகாது. சரி, இப்போ 2 பிடி தானே அடிக்கும், இப்போ 2 தானே காய்க்கியா? என்னைக்கு நாளைக்கு நாளானிக்கு வாங்க. நாளானிக்கா? போகி பண்டிகை அன்னைக்கா? பழைய மிக்சி, பழைய கிரைண்டர், பழைய ஃபேன், பழைய கேஸ் அடுப்பு, மிக்சி ஜார், அது பட்ட பணம் வச்சுட்டு ஆனாலும் அது போட்டு ஆனாது. இருக்கிற அண்ணன் வட்டியெல்லாம் பத்தாதுல்ல. புதுசாக தான் கிட்ட வாங்க, சத்தியம்மா வாங்க. இதே நிற்கிறேன்.
ஏதோ ஒன்று வாங்கினா விவசாயிக்கு உண்டான ஏதோ ஒன்று வாங்கினா அன்னைக்கு வாங்குவாங்க என்ன விலைலாம் இல்லையா அந்த விலைலாம் இல்லையா இருக்கு சின்ன பேருக்கு பெருசு என்ன ஒரு 200 100 தான் இருக்கு அப்படியா உடனே 50 இருக்காங்க 100 தான் இருக்கா 100 தான் இருக்காங்க பாருங்க 300 கிராமா 570 ரூபா இருக்கு அது வந்துச்சுன்னா சீக்கிரமா செக்கு போகலாம் சேர்த்து வராது என்ன பார்த்தா மூடி எவ்வளோ 100 ரூபா அது 60 ரூபா விற்ற மூடி இது 100 ரூபா சொல்லுவீங்களும் இல்லை சொல்லுங்க கொடுக்குற ரேட்டு தான் 350 100 450 ரூபா 450 ரூபா 350 400 இது ஒரு 100 500 ரூபா வடிகட்டி அந்த அது கொஞ்சம் காசு கொடுக்கணும் அந்த அது போயிருக்கு யார் இன்னொரு ஆள் காசு இந்த மாடி விடுதா உங்களோட அதுக்கு அடுத்தது இல்லை பாப்பா 50 கொடுக்க முடியாது நான் தானே கொடுத்தேன் சில்லறை கொடுத்தேன் ஒரு 50 கொடுக்கா போதுமா 250 வேணும்ல நீங்கள் கொடுத்த ஒரு 50 தான் இருக்குது காய்கறி காய் அவங்க சென்ட்ரல் காய் அது அவங்களுக்குள்ள எடுத்து வச்சுட்டு காணும் நாங்கள் எடுத்துறதாங்க சொல்லி தான் பிடிச்சி இவங்க என்ன ஒரு ஜாமான் வரணும் முடி பானை ஒரு மூடி எடுத்துட்டு போனாங்களா அது காசு கொடுத்துருக்கு என்ன அது 50 ரூபா கிரைண்டர் எடுத்துக்கிறீங்களா இருக்கா அகலமா இல்லை அகலமாக உள்ளதுன்னா பெருசாக இருக்கும் அந்தாண்டா சின்னோண்டு அண்ணா கூட அவ்வளோதான் 550 600 வாங்கிக்கப்பா கொடுங்க பொங்கலுக்கு 550 ரூபா இந்த கிரைண்டர் எடுக்கிறீங்களா எடுத்துட்டு வரேங்க இது கொஞ்சம் அகலமா வேற என்ன ரொம்ப பெருசாக வரும் ரொம்ப பெருசு இல்லை கொஞ்சம் ஏந்தலானா இந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் காசு கூட வரும் இதெல்லாம் 170 ரூபா வரும் இது அதுனா உங்களுக்கு காசு கம்மி 140 ரூபா தான் சொன்னாரு சும்மா வாய்க்கு வந்த வரலாம் சொல்லக்கூடாது இப்போ 200 நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் இதுக்கு 170 இதுனா இதுதான் அது முதல் சொல்லிட்டேன் 225 அதான் முதல் எடுத்துக்கிட்டு போச்சுல்ல அது ரெண்டும் சேர்த்து 320 ரூபா சொன்னீங்க ஆமாம் இப்போ மாற்றிட்டீங்கல்ல 320 இப்போ 50 ரூபா கூட 50 ரூபா கூடனா 375 250 250 225
475. பழைய ஜாமான் போட்டிருக்கேன் இங்கே ஜாமான். அதான் பழைய ஜாமான். இதுக்கு வந்து உங்களுக்கு 50 ரூபா கழிச்சாச்சு. 470க்கு 50 ரூபா கழிச்சாச்சுன்னா 425 ரூபா. மொத்தம் ரெண்டும் 475 ரூபா வருது. இது 225, அது 175. இது வந்து 470 ரூபா இருக்குது. இப்போ கிலோ கணக்கெலாம் கிடையாது, பீஸு கணக்கு தான். 475, 50 ரூபா கழிச்சாச்சு, 425 ரூபா. அதுதான் கூடதான் சொல்லாதீங்க, 300 ரூபா போட்டுருங்க. எது 300 அதிகம் தான். 300 ரூபா 150 ரூபா பானையா? 250 ரூபா தானே சொன்னேன் நானும். அது இதை நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் சொன்னீங்க வரைக்கும் நான் உங்கள் எங்கே போகிறேன் ஒரு அளவு தான் சொல்லலாம். பானை 1.5 படி பானையை போய் 150 ரூபாய் கொடுப்பாங்களா? 250 ரூபாய்க்கு சொல்ல வேண்டியதா? 225 ரூபா தான் சொல்லியிருக்கேன். எப்படி 300 ரூபா? எப்படி கொடுங்க, நான் தான் வாங்கிட்டு வர சொல்லி நான் வீட்டில் 10 ரூபா இருந்தால் அதை வேலை தான் பண்ணிட்டேன். இது 70 ரூபா கழிச்சுங்க. 70 ரூபா இல்லை, 50 ரூபா இல்லை, 420 ரூபாய்க்கு 370 ரூபா எடுத்துக்கணும். நான் தான் பிறகு அது வரையில கூட சொல்லுவேன். வண்டி வச்சிருக்குன்னா வண்டியில் வர்றது எனக்கு தெரியாது. நீங்கள் வருவீங்கன்னு சொன்னீங்கன்னா கட்டி போட்டு வச்சுக்கிறது ஒன்றும் அவுக்க முடியாது. இருக்காதுங்க. வீட்டுக்கு இது வாங்குவீங்களா ஐயா? இல்ல அவ்வளவு கொடுக்க முடியாது. 100 ரூபா குறைக்க முடியாது. 100 ரூபாயெல்லாம் குறைக்க முடியாது. நான் 50 ரூபா குறைச்சேன்னு சொல்லியிருக்கேன். ஜாமான் இப்போ எடுக்க முடியாது. இப்போ எவ்வளோ குறைக்க முடியாது? இந்த கேட்டு பாருங்க. நான் தீபாவளி அன்னைக்கு படுத்தேன், நான் இன்னும் எழுந்திருக்கல. எனக்கு காசு கொடுங்க. நீங்க எனக்கு கொடுங்க. என்னால் நிற்க முடியாமல் யாரும் எடுக்க நீங்கள் கொடுங்க. நான் சொல்லுவேன் கேளுங்க. அங்கே நிப்பாட்டினா வண்டி மாறாது, மாற முடியாது. அந்த குண்டானும் 3 இடம் 340 ரூபா சொன்னாரு. இந்த பானை 200. இது வாங்குவீங்களா? அதான் போதுமா? இதில் இருக்கிறது எல்லாமே சில்வர் தான். சேர்த்து போட்டுருங்க. எவ்வளோ சில்வர் கிலோ? 35 ரூபா. வாட்டர் பாட்டில் 40 ரூபான்னு வச்சுங்க. என்கிட்ட போட்டு வந்துடுறாங்க. எவ்வளவு? 40 ரூபா. எப்போ சொன்னேன்? முன்னாடி போய் எடுத்துக்கிட்டு எப்பயும் எடுக்க சொல்லல. 35 ரூபா தான் எப்பயுமே ஜாமான். இன்னொரு ஜாமான் 35 ரூபா தான் போகும். உங்களுக்கு தான் ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு. நான் அப்படிலாம் ஒரு ரேட்டு சொல்லவே மாட்டேன். இவங்க யாரு? அவங்க அப்பாவா? உடம்பு உடஞ்சிருந்துங்கம்மா இருக்கு. அதெல்லாம் கிடக்குது. இடிக்கும். மூணு தொடுது. 2.5 கிலோ இருக்கு. 3 தொடுது. 3 தொடுறது. 3 கிலோ. தண்ணி இல்ல இல்ல இப்பதான் எல்லாத்தையும் தண்ணில அள்ளி போட்டா அப்படி நீங்க என்ன செட் பண்ணி 105 ரூபாய்க்கு இருக்கு. ஜெயிக்கிட்டா அப்படி இருக்கு. போய் 200 ரூபாய் காசு கொண்டு. என்ன 200? அப்புறம் தாயம் இன்னொன்று எடுத்ததுக்கு இன்னொன்னு மூடி கேளுங்க. என்ன எடுத்துச்சுன்னு சொல்லி நான் பானையும் குண்டா அது எடுத்துட்டு மூடி போ பரவாயில்ல எடுத்துட்டு போயிருக்கு. கேளுங்க. இந்த மாதிரி சாமான் கொடுக்க வாங்கலாம் லாய்க்கே கிடையாது. லாய்க்கு வேண்டாம், லாய்க்கு வேண்டாம். அப்படி கிலோ இங்கே எடுத்துக்கிடுவோம். எனக்கு பானை எடுத்துறாங்க. இது ஒரு 150. எல்லாத்துக்கும் வேலை சொல்லல. அதுக்கு மட்டும்தான் இப்போ நாங்கள் எடுப்போம். 150. வேறு வேற என்ன இருக்கு சொல்லுங்க. அதில் வேற கிடையாது. வேற அது மட்டும்தான் இருக்கும். வேற இன்னும் ஒன்றும் கிடையாது. ஒரு 2 கிலோ 1.5 கிலோ இரும்பு இருக்கும். சரி பரவாயில்ல. பிளாஸ்டிக்கு 10 ரூபா தான். எனக்கு வேணா இரும்புக்கும் வேணாம். சரி அந்த காப்பு இருக்கு. அதுக்கு மட்டும் போட்டுருக்கு. விலையை மட்டும் அதுக்கு மட்டும் போட்டாச்சு. அதுக்கு தான் போட்டிருக்கு. எடுத்துங்க. அதுக்கு மட்டும் தான் போட்டிருக்கு. 150 கொடுக்கும். சாமான எடுத்து விலை தராமல் எடுத்துகிட்டு போயிடுவேன் வீட்டுக்கு. இங்கே வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போகலாம்ல. இந்த காசு என்னோடது. அதான் முடிஞ்சிட்டு எனக்கு. சரி
ஆ உங்களுக்கு அதுக்கு 150 ரூபா கழிச்சு. வாய் எடுத்து கொண்டு வச்சு போட்டு சாமனை பொறிச்சுட்டு நிற்கிறாங்க. ம் முடிச்சுட்டா உனக்கு இது சின்னாச்சி ஆமாம் அப்படியே வச்சுக்கோங்க. அதை பிள்ளைங்க எடுத்துக்கிறது எடுத்து ம் இதெல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் பீஸ் ரேட்டா இதெல்லாம்? அது ரெண்டும் 100 ரூபா பீஸ் ரேட்டு. அது ஒரு 350 550 பாய் கொடுங்க. ஒன்றரை படி வைக்கிற மாதிரி பணம் இருக்குங்க, அதை காட்டுங்க மாட்டோம். அந்த பானிக்கு என்ன உங்களுக்கு அதாண்ட கரெக்டாக இருக்கும். 2 படி ரெண்டு கம்பி வச்சுக்கிட்டு பரவாயில்ல. பரிசுரமான பானை இது. அது வாங்கி நீ என்ன பண்ண போற? பட்டாது 1.5 படி தான் இது பட்டாது. இருக்கு இது இருக்கு. அப்புறம் இதுதான் தேவலாம் கரெக்டாக இருக்கும் உனக்கு. அது பெருசுமா, இதோட பெருசுமா. அது 3 படி வேணுமா? நான் உள்ள இருக்க ஐயா பண்ண பூரா உங்கள்கிட்ட வாங்கினாங்க. 1.5 படி வேணும்ல. அப்படியா? திருவாரூர் போகணுன்னா நம்ம பொண்ணு கழித்து தான் போகணும். எல்லாத்தையும் மேலே போட்டு கேட்குறேன் காற்றுல கட்டி. இதெல்லாம் இருக்குமா? எல்லாம் வாங்கியாச்சு. வாங்கியாச்சு. சின்ன தூரலுக்கே தண்ணி நிற்கிது. இப்போ பெரிய மழைலாம் பெஞ்சா தண்ணி ரொம்ப மாசமா நிற்கிங்க தண்ணி வாசல்ல. தண்ணி ஓட்டுறதுக்கான பாதையும் இல்லை. அப்படியே அந்த இடம் அப்படியே இதோட அது அப்படியே தண்ணி நிற்கும். இந்த இடம்லாம் தண்ணி நிற்குதா பாருங்க. இந்த பக்கம் தான் அந்த பக்கம் நோண்டி விட முடியாதா? வண்டி விட்டும் போக மாட்டேங்குது. அது மாடு கிடையாது. இந்த பக்கம் பள்ளம் தான். பள்ளமா இருக்கிறதுனால தான் தண்ணி நிற்குது. இந்த ஐட்டத்தெல்லாம் எடுத்து மேலே வைக்கலாம். மொத்தம் முடிஞ்சிடலாம். இந்த கரைக்கு அந்த 60 ரூபா கொடுத்துட்டு முடியும். இவங்க என்ன கொடுக்கல? இந்த பக்கம் வயல்வெளி தானே? இந்த பக்கம் நல்லா பைப்பு கீழே பதிச்சு எல்லாருமே பைப்பு வச்சிருக்கோம் கொல்லையில. அது வேற தண்ணி எழுத்து இருங்க. அது கொல்லைக்காடு நடுறது எல்லாம் வீணம் போட்டு கிடக்கு. அவங்க வயல்வெளியும் தண்ணி விட முடியாது. தண்ணியா ஒரு வேற எடுத்துருந்தான். அது எல்லாம் எடுத்து வச்சது தான். வருவீங்களேன்னு அது இந்த வண்டி பிடிக்கும். விளாண்டது எல்லாத்தையும் போட்டுட்டேன். ஏன் வேஸ்டா? கொஞ்ச நேரம் சமயபுரம் போட்டு கேட்டா அவங்க வாங்கி கொடுங்க. அப்புறம் நம்ம தூக்கிக்கிட்டே இருந்துக்கோ. 4 நாளைக்கு விளையாடுறது தெரியுது. அதெல்லாம் கொடுக்குறீங்க. எல்லாம் பள்ளி வச்ச நீங்க தான் வடி கட்டுறீங்களா? நானே செஞ்சு பண்ணேன். இருக்கா ஒரு 16 இது ஒரு 120. அது ஒரு 105. இது எப்படி போட முடியாதுல்ல? அது அலுமினியம் தானே. அந்த ரப்பர்லாம் உடைச்சு எடுக்கணும் பார்ப்போம். இதுல ரப்பர் கிடையாது, பெயிண்ட் தான். இந்த இதுதான். அதுதான் 10 ரூபா சேர்த்தே போட்டாச்சு. 10 ரூபாயா? 15. இப்போ ஒரு 120. 30 ரூபாய் போட்டுங்க. 130 ரூபாயா? சரி சொல்லுங்க. 105. அந்த 5 விட்டுருங்க. 130 ரூபாய் போட்டுங்க. 130 230. இது இதில் என்ன இருக்கு? வேட்டி புடவை 2 செட் இருக்கு. இது 120 ரூபாய்க்கு இருக்கு.
இது ஒரு 120. 4 இருக்கா? ஆமா. 4 இது 120. பைய கொடுக்க மாட்டீங்களா? பை வேணுமா? வச்சுங்க நான் போட்டு கண்ணமணி போட வேண்டியிருக்கு. அதான் ஐயா நம்ம ஊரா ஐயா நம்ம பக்கம் மற்றவங்க வீட்டுலாம் வாங்க மாட்டேன் 50. அப்பா தான் எந்த பொருளும் வாங்க மாட்டேன். நீங்க தான் பத்து ரூபா கொடுங்க. இல்ல அப்புறம் இன்னும் 3 ஜாமான் எடுத்துருக்கு. என்ன ஒரு பானை, ஒரு குண்டா, ஒரு தட்டு. அப்புறம் கேளுங்க இன்னும் அப்புறம் பானை இன்னும் ஒரு பானை ஒன்று எடுத்துக்கல. குண்டான்னு மூடியம்மா. அது ரெண்டுக்கும் வந்து 270 ரூபா சொல்லி 270 ரூபா குண்டா சொன்னாங்க. ஆமா. தட்டு எவ்வளவு? 40 ரூபாயா? தட்டு 50 ரூபா. அது குறைச்சுங்க. நான் தான் வாய் நீ விட்டு 300 ரூபா தரணும்னா அதுக்கு அது நான் சொல்லி தெரியாம சொல்லிட்டு தெரியாம நீ சொல்லுவ. அதெல்லாம் கணக்கு சேர்க்க கூடாது. சரி இப்ப பானை 80 ரூபா நினைச்சிட்டேன். பானை எவ்வளவு? பானை எவ்வளவு சொன்ன அந்த பானை எவ்வளவு அடிக்க பானை? ஒன்னே அப்படியே 220 ரூபா. 220 ரூபா. இதுக்கு 300 ரூபா தள்ளுங்க. அதுக்கு 300 ரூபா இல்லைங்கய்யா, எனக்கு தெரியல. நான் தட்டு 80 ரூபா தெரியாத ஆளு நீ. யாரு நீ? இங்க உள்ள வேற தெரியாத ஆளு நீ. அப்பெல்லாம் நீ என்ன சொல்ற? ஆச்சி சட்டினாரா? அந்த பானை அந்த குண்டாலாம் எவ்வளவுங்க? மொட்டை ரேட்டு எவ்வளவு? மொத்த ரேட்னா அது சொன்ன ரேட்டுக்கு 300 ஒரு 225. அது எடுத்துருவாங்க. நான் பானை எடுத்துருவாங்க. எவ்வளோன்னு பாருங்க. 500 ரூபா இல்ல ஒன்னே அப்படி 520. 520. 520க்கு இப்போ மொத்தம் எவ்வளோ வந்திருக்கு? 350 ரூபா வந்திருக்கு. இன்னும் 170 ரூபா கொடுக்கணும். 175 ரூபாலாம் இல்ல. உங்கள்கிட்ட 100 ரூபாய் காசை கொடு. அப்புறம் எப்படி பிறகு? பிடிக்காத பானை குறைச்சுங்க. அதே ரேட்ல சொல்லுங்க. எனக்கு தெரியல, நான் சொல்லிட்டு வந்தேன். சாமான் அள்ளி அப்பா, நீ தான் தெரியாத கொடுக்காத ஆள் தெரியாது. உண்மையிலேதான் 80 ரூபா கணக்குல தட்டு வந்து நான் தான் சொன்னேன்னா 170 சரி ரைட்டு. 175 ரூபா சொன்னீங்க. இன்னும் உனக்கு 50 ரூபா தரப்போ. 170 ஆஹா ஒரு பைசாவோட மேலே கேட்கறப்போ இருக்கு. நான் தான் அதிகமா கொடுத்துட்டேன். அதிகமாக கொடுத்துட்டேன். நான் உனக்கு 75 ரூபா குறைச்சிருக்குது. அதிகமாக இது வாங்கிட்டேன். இது எவ்வளவு சொன்னீங்க? இது இந்த கோலையா 250 தான். அப்படியே யோசனை எல்லாம் பண்ண வேண்டாம். ஏற்கனவே சொன்னேன். அது 400 ரூபா வரும். ஐயா அந்த கோலை நீ சொன்ன கோலை எப்போ போயிட்டு இது வேற. எடுங்க. பரவாயில்லையே. அன்னைக்கு சொன்னது என்ன? இந்த கோலை சொன்னு சொல்லு. ஆ? இந்த கோலை தான் 250 ரூபா சொன்னீங்க. இந்த கோலை வந்து 250 ரூபா சொல்லுவேன். இதை போய் சொல்லுவேன் 250 ரூபாய்க்கு. இல்லைங்கய்யா, என்ன 250 ரூபா தான் சொன்னீங்க. 1 கிலோ வெயிட் இருக்கு. பையங்க எங்க 1 கிலோ வெயிட்? 1 கிலோ கொஞ்சம் தான் குறையும். ஏன்டி மாவு கரைச்சி வைக்கவா? வாங்க எடுத்துட்டு வாங்க. யாரு செத்துல எவ்வளோ 900 இருக்கு. 900 இல்ல. 900க்கு 4 ரூபா குறையுது. உங்க பொருள் சரி 1 கிலோ எவ்வளோ தெரியுமா? 1 கிலோ 450 ரூபா. 450 ரூபாயில 900க்கு நீ 40 ரூபாய் கழிச்சிக்கோ. பாக்கி 410. 250 ரூபாய்க்கு 1/2 கிலோ இருக்கும். 1/2 கிலோவில் கொண்டு வந்தால் தான் உனக்கு வாங்கலாம். மாத்தி மாத்தி பேச நான் மாற்றி உன்கிட்ட போய் இந்த கோலை உனக்கு தரேன்னு சொன்னேன் 200 ரூபாய்க்கு. சொன்னீங்க. அதுல அந்த தோலைலாம் இல்லை. அது 500 ரூபா வரும் அந்த கோலை. ராஜி அது நானே இப்போ எங்க போய் ஆண்டு வந்து பைசா கூட இல்லாம உட்காந்துருக்கேன். நீ வேற. சரி 200 ரூபா கொடு. அந்த பானை இந்த பானை ஒரே மாதிரி தானே இருக்கு. அது கொஞ்சம் பெருசா தெரியுது. அது கொஞ்சம் பெருசா தெரியுது. ரெண்டு ஒரே அளவு தான் தெரியும். ரெண்டே ஒரு அளவு தான். அது உங்க பானை, இது பழைய பானையா? அது அந்த பானை எடுங்க. இதா? இதே 1.5 கிலோ எடுத்துக்கோண்ணே. ஓடுது பாரு கேட்டோனே. இது எடுத்துக்கோங்கப்பா. இது செத்த புதுசா இருந்தா அதுக்கு மேலே பெருசுனா இதான் வருது. இதுக்கு மேலே உள்ள பெருசுனா இதான் வரும். 2 படி 1.5 படினா 2 படி இதுதான். 2.5 அந்த படி பானை இருக்குல்ல. அப்புறம் இதை எடுத்துக்கோங்களேன். ஏன்னாப்பா இது இருக்குப்பா, இது மாதிரி இருக்குப்பா. அப்புறம் கூடாத உள்ளதுன்னா நான் என்ன சொல்கிறேன், அது 3 படி வேணும். 2 படி தலை தட்டி வேணும். இப்போ 2 படி வள்ளிசா வடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அதுவே பெருசாக இருந்தால் அதுக்கு அடக்கமாக கேட்குறேன். போய் வைக்கிற 2 சமமாக இருக்குது. அப்படியே முன்னா இருக்கா? இது அந்த எடுத்துட்டாங்கப்பா. பொண்ணு எடுத்து வரேன். உங்கள்கிட்ட தானே எடுத்துறாங்க. சரி இது இருக்கட்டும். வச்சுருங்க. கிரைண்டர் கொடுத்துட்டா சரியா விட்டு அதுக்கு இருக்கும். ஒரு 40 ரூபா வாங்கிக்கலாம். நான் இல்லைன்னு சொல்ல. இந்த குண்டா ஒன்று எடுப்பா. எந்த குண்டாகணும்? சில்வர் குண்டா இருக்கா? அந்த கோணி மாதிரி இருக்கா? அது வர சில்வர் கோணி. அப்புறம் கோணின்னா தெரியாதா உங்களுக்கு? வரக்க இருந்தாலும்